அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது எக்கு ஃப்ரைட் ரைஸ். இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. இது எப்படி பண்ணலான்னு நம்ம பார்ப்போம். இதுக்குள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் நம்ம பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கியிருக்கேன். அடுத்தது ஒரு கேப்சிகம் எடுத்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இதில் போட்டு வதக்கலாம். அடுத்தது ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பொடியாக கட் பண்ணிக்கணும். இதையும் இதில் போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துட்டு இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டை எடுத்து உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக. அதையும் இப்போ நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா இதை பொடி பொடியாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன். அடுத்தது நம்ம மசாலா தூள்லாம் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன். பிரியாணி மசாலா 1 ஸ்பூன். பெப்பர் தூள் 1 ஸ்பூன். தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஒயிட் ரைஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து இதுட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் நம்ம சோயா சாஸ் 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி, அடுத்தது சில்லி சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றுறேன். ஊற்றிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது எக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் அருமையான எக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்களோட ஒப்பீனியனை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆலினால் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு